நம்மெல்லாம் அத்தியாவசியமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம 3 மட்டும்தான் கவனத்தில் வச்சிருக்கிறோம். உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 மட்டும்தான் ரொம்ப அத்தியாவசியமானது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அப்படிங்கிறதாக நம்ம விளக்கி வச்சிருக்கிறோம். இதுல நம்ம கூடுதலாக விளங்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருட்கொடையினுடைய உதவி இல்லாம இன்னொரு அருட்கொடையை நாம் அனுபவிக்க முடியாது. அதான் உண்மை. ஏதாவது ஒரு அருட்கொடை அதை நம்ம அனுபவிக்கிறதா இருந்தா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு இன்னொரு அருட்கொடையினுடைய உதவி தேவை, இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. இதுதான் யதார்த்தமான ஒரு சூழல். உதாரணமா பாருங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற தட்டுல இருந்து ஒரு பருக்க விழுந்துருச்சு. ஒரே ஒரு பருக்க கீழே விழுந்துருச்சு. நம்முடைய அறிவு என்ன சொல்லுது? ஆமா, இந்த ஒரு பருக்க விழுகிறதுனால என்ன வந்திருக்கும், இந்த பருக்க கீழே விழுந்து நம்ம எடுக்கலைன்னா பெரிய அளவுல நம்ம பாதிப்படைஞ்சிட போயிடமா என்ன? பொருளாதார நெருக்கடியில, மாச கடைசி பட்ஜெட்ல துண்டு விழுந்து ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகிட போறோமா என்ன? ஒரு பருக்கை எடுத்து நம்ம மறுபடியும் தட்டுல போடலன்னா சரி, அப்படியே அந்த பருக்கையை எடுத்து தட்டுல போட்டுட்டதுனால புதுசா வயிறு நிரம்ப போதா என்ன? கீழே விழுந்த பருக்கை எடுத்து தட்டுல போட்டுட்டோம், உடனே வயிறு நிறைஞ்சிட போதா? வயிற்றை நிரப்பக்கூடிய ஒரு இது இருக்குது அந்த ஒரு பருக்கைக்கு. இதான நம்முடைய அறிவு வளர்க்குது, இதான நம்முடைய பார்வை. சரீரத்துடைய பார்வை என்ன தெரியுங்களா? ஒரு அருட்கொடை என்பது அது பல அருட்கொடைகளுடைய கூட்டுக்கலவை. பல அருட்கொடைகள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு அருட்கொடை உருவாகுது. நீ பேக்ரவுண்ட பாருப்பா, இது எப்படி வந்துச்சுன்னு பாரு. இது எங்கிருந்தெல்லாம் கடந்து வந்து உன் கையில இருக்குது அதை பாரு. அதுதான் உண்மையிலேயே ஒரு நன்றியுள்ள அடையாளம், அடியானுக்கு அடையாளம். அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும். உதாரணமா அதே பருக்கை எடுத்துக்கங்க. இந்த ஒரு சோறு கையில கிடைக்கிறதுக்கு, நம்ம தட்டுல வந்து விழுகிறதுக்கு யார் யாரெல்லாம் தேவைப்படுறா, எதெல்லாம் தேவைப்படுது, எந்தெந்த அருட்கொடைகள் எல்லாம் கூட்டா சேர்ந்து உழைச்சிருக்கு தெரியுமா? விவசாயி தேவை, விவசாயம் பண்றதுக்கு நிலம் தேவை, அதோட நீர் தேவை, தண்ணீர் தேவை, உழுவுறதுக்கு மாடுகள் தேவை, காலம் தேவை, உரம் தேவை, சூரியன் தேவை. மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விநியோகிப்பதற்கு ஆட்கள் தேவை, விற்பனை செய்வதற்கு சந்தைகள் தேவை. எவ்வளோ பேருடைய கூட்டுக்கலவை பாருங்க. அதுக்கு பிறகுதான் இந்த ஒரு பருக்க உன் கையில கிடைக்கும். இப்படித்தானே பார்க்கணும். இந்த பருக்கை கொடுத்தது அல்ல தானே, இந்த ஒரு பருக்கை தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க பாருங்க. அந்த பருக்கை நம்மளால உருவாக்க முடியுமா? இல்ல என்ன கேட்கிறாங்க, நான் ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதி காட்டினேன். 78வது அத்தியாயம் 6வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஅன்ஸல்னா மினல் முஅஷிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா. வான் முகிலிலிருந்து நாம் தானே மழையை பொழிய வைத்தோம். எதுக்காக பொழிய வச்சோம்? லினுஹ்ரிஜ பிஹி ஹப்பவ் வ நபாதா. அந்த மழை துளிகளின் மூலமாக, அந்த மழையின் மூலமாக உங்களுக்கு தேவையான தானியங்களையும் தாவரங்களையும் நாம் தானே வெளிப்படுத்தி கொடுத்தோம். ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அடர்ந்த தோட்டங்களை உங்களுக்கு கொடுத்தோம். வான் முகில்களில் இருந்து மழையை பொழிய வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. நம்மளால மழையை பொழிய வைக்க முடியுமா? முளைக்க வைக்க முடியுமா? இதெல்லாம் நம்ம கையில இருக்கா? அப்ப என்னங்க ஒரு பருக்கைக்கு போய் இவ்வளவு நேரம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? தட்டுல போட்டா சரியா போச்சு, கீழே விழுந்தா சரியா போச்சு, இதுக்கு போய் இவ்வளவு பாடமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு நமக்கு? நம்மளால ஒரு பருக்கை கொண்டு வர முடியுமா? மலையை இறக்க முடியுமா? விதைச்ச விதைய வைக்க முடியுமா? அப்படி இருக்கும்போது ஒரு பருக்கை தானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதனால இஸ்லாம் விரயத்தை பத்தி பேசுது. அதனால விரயம் என்பது எவ்வளவு பெரிய நன்றி துரோகம் என்பதை பற்றி இஸ்லாம் பேசுகிறது, ஆயத்து பேசுகிறது. தமிழிலே ஒரு முதுமொழி உண்டு. ஆற்றிலே கொட்டினாலும் அளந்து போடணும்பாங்களா, ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிம்பாங்க இல்லையா? முதுமொழி, மூத்தோர் மொழி.
இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆற்றிலே அங்க சுத்தி செய்தாலும் 3 முறைக்கு மேல கழுவக்கூடாது. அதே பாயிண்ட் சொல்றாங்க. இதுல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, விரயத்தை பத்தி இஸ்லாம் எப்படி கடுமையாக எதிர்க்குது அப்படிங்கிறது இந்த பயன்படுத்துற அந்த வார்த்தையிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆற்றுல நீ ஒண்ணு செஞ்சாலும் 3 தடவைக்கு மேல கழுவாதப்பா அப்படிங்குது. ஏன்னா நம்ம கழுவுற தண்ணி ஆத்துக்குள்ளதான் விழுகுது. அப்புறம் என்ன, 4 தடவை கழுவுறதுனால என்ன வந்துட போகுது? தண்ணி ஆத்துக்குள்ள, நம்ம கழுவுற தண்ணி ஆத்துக்குள்ளதான் விழுகுது. ஆத்துக்குள்ள விழுந்ததுக்கு பிறகு ஆறு சுத்தமா தான் இருக்கும். இவர்களுடைய உறுப்பை கழுவுனதுக்கு பிறகு ஆறே கெட்டு போயிடுமா என்ன? 2-3 உறுப்பை கழுவுறதுனால அந்த தண்ணி ஆத்துக்குள்ள விழுகிறதுனால அந்த ஆறே அசுத்தமா போயிடுமா என்ன? அப்போ அந்த பயன்படுத்துற அந்த வார்த்தையிலேயே விரயத்துக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது, வெறுப்பை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கலாம்.